Hi friends, welcome to ZEROTOHERO family. நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது மெட்டல்ஸ் அண்ட் ஓர்ஸ் நம்ம பார்க்க போறோம். இது எல்லா எக்ஸாமுமே கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். இதுல நமக்கு கம்பல்சரி ஒரு क्वेश्चन இருக்கு. ஓகேவா? வாங்க நம்ம இன்னைக்கு கணக்குல பார்த்தோம் மெட்டல்ஸ் அண்ட் ஓர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா அலுமினியம்னா பாக்சைட், அலுமினியத்தோட நம்ம சொல்லக்கூடியது வந்து இது எல்லாம் மேக்ஸிமம் வந்து நம்ம மைண்ட்ல வைக்கிற மாதிரி இருக்கும். சிலது வந்து ட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு நல்ல பெட்டரான ஒரு ட்ரிக்ஸ் தெரியும்னா கீழே கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? அலுமினியம்ன்றது பாக்சைட். அலுமினியம் ஃபர்ஸ்ட் வந்து பாக்சைட்ல இருக்கக்கூடியது. அலுமினியம் பாக்சைட்ல இருக்கக்கூடியது. அலுமினியம் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அலுமினியம் பாக்ஸ் உங்களுக்கு வரக்கூடியது வந்து அலுமினியம் அப்படின்னா பாக்ஸ்ல வச்சிருந்த அலுமினியம் பாக்ஸ், அலு பாக்ஸ்ன்ற மாதிரி நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அலுமினியம் பாக்சைட், அதோடது பாக்சைட். ஆன்டிமனி வந்து ஸ்டெபினி, அதாவது ஸ்டெபினின்றது ஒரு இது வந்து ஜஸ்ட் நீங்க மென்ஷன் பண்ணக்கூடியது என்னன்னா ஸ்டெபினின்றவங்க ஒரு லேடியா நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்டெபினின்றது ஒரு லேடியா நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஸ்டெபினின்றது ஒரு லேடி நேம் மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப இவங்க வந்து ஆன்டி. ஓகேவா? இவங்க வந்து ஆன்டி, ஸ்டெபினி ஆன்டினா ஆன்டிமனி. ஓகேவா? ஆன்டிமனி ஸ்டெபினி. இது நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். நம்ம சொல்றது எல்லாமே ஒரு பாயிண்ட்ஸ் நமக்கு ஒரு முக்கியமா அந்த ஒரு ஷார்ட்கட்டா ஒரு டிப்ஸா நம்ம ஒரு மார்க் எடுக்கிறதுக்கு மட்டும்தான். வேற யாரும் நம்ம காயப்படுத்துறோம், வேற எதுவும் கிடையாது. நீங்க யாரும் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அந்த ஒரு தாட்ல இது எடுத்துட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நமக்கு தேவை அதை எப்படியாவது நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். சிலது வந்து மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். அதை அப்படியே முழுங்குறதுக்கு எப்படியாவது அது மறக்காம ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கா எப்படியா ஈஸியா நம்ம வச்சுக்கிற முடியுமோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு மெத்தட் தவிர வேற எதுவும் கிடையாது. ஓகே, அப்ப ஸ்டெபினின்றது ஆன்டி அப்படின்றது வச்சுக்கணும். அப்ப ஆன்டிமனி ஸ்டெபினி. அதே ஆர்சனிக் வந்து ஆர்சனிக் பைரைட்ஸ். ஓகே, ஆர்சனிக் பைரைட்ஸ். இது எல்லாம் ஈஸியா நீங்க உங்களுக்கு தெரியுதோ நிறைய தெரிஞ்சிருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. ஆர்சனிக் பைரைட்ஸ். ஓகே, போரான் திங்கள். அதாவது நீங்க இதுக்கு நீங்க வச்சுக்கக்கூடியது என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க முதல்ல நம்ம ஸ்கூல் படிக்கிற போது நீங்க பார்க்கலாம், சனி ஞாயிறு லீவுனா திங்கள் போச்சு, ஐயோ திங்கக்கிழமையா போர் அடிக்கும். திங்கள் போர். ஓகேவா? திங்கள் வந்து திங்களா வச்சுக்கோங்க. ஓகேவா? திங்கள் வந்து திங்கள் போர் இந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. போர். ஓகேவா? போர் வெறும் போர்னு நீங்க வந்து இது மைண்ட்ல ஷார்ட்டா வைக்கக்கூடியது. திங்கள் போர். ஓகேவா? போரான் திங்கள் போரு. சனி வந்து லீவு, திங்கக்கிழமை போறதுக்கு வந்து போர் அடி, ஐயோ ஸ்கூல் போகணுமா, திங்கள் வந்துருச்சா அப்படின்னு ஒரு போர் இருக்கு இல்லையா? திங்கள் போர். அந்த மாதிரி நீங்க மைண்ட்ல வச்சுக்கக்கூடியது போரான் திங்கள் போரான் திங்கள். ஓகேவா? அப்ப பேரியம் பைரைட்ஸ் இதுக்கானது அதேதான். பர் இருக்கு இல்லையா? பேரியம் பைரைட்ஸ். இதுல BAR அதே வருது. அதே நீங்க ஷார்ட்கட்டா நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. பேரியம் பைரைட்ஸ். பேரியம் பைரைட்ஸ் அதுதானா பைரைட்ஸ். ஓகே, பேரியம் பைரைட்ஸ். ஓகேவா? அப்ப அலுமினியம்னா அலு பாக்ஸ்ல வச்சிருக்கோம். அலுமினியத்தை பாக்ஸ்ல வச்சிருக்கோம். அலுன்றது உருளைக்கிழங்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அலுன்றது ஹிந்தியில வந்து உருளைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆளு வந்து பாக்ஸ்ல வச்சிருக்கோம். அந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. அதுவும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆளு வந்து பாக்ஸ்ல வச்சிருக்கோம். அலுமினியம் வந்து பாக்ஸ் சைட்ல இருக்கும். ஆன்டிமனி ஸ்டெபினி வந்து ஆன்டிமனி ஸ்டெபினி. ஓகே, ஆன்டிமனி ஸ்டெபினிட்டி. ஆர்சனிக் பைரைட்ஸ். போரான் திங்கள் போரான், அதாவது போர். திங்கள் போர் போரான் திங்கள் உங்களுக்கு மைண்ட்ல வரணும். பேரியம் பைரைட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கறது கால்சைட்டு டோலமைட்டு. இந்த டோலமைட் வந்து கால்சியம் வரும், அதே மாதிரி பொட்டாசியத்துக்கும் வரும். கால்சியத்துக்கு வரும், அதே மாதிரி டோலமைட் வந்து மேக்னீசியத்துக்கு வரும். டோலமைட்ன்றது இது இங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகே, கால்சியத்துக்கு இது வரும்,
ஒன்று ரெண்டு இடத்துல வரும் ஓகேவா மெட்டல்ஸ் வந்து வரும் அது நம்ம நோட் பண்ணிக்கணும் ஓகேவா கால்சியம்னா கால்சைட்டு இந்த இது வந்து பிரச்சனை இல்லை கால்சியம் கால்சைட்டு வந்துருச்சு கால்சியம் டோலமைட்டு சிப்சம் அது வரணும் டோலமைட் சிப்சம் கால்சியம் ஓகே கால்சியம்ன்றது வந்து உங்கள் டோலமைட்டு சிப்சம் கால்சைட்டு கால்சியம் இதுக்கு வந்து வேறு எதாவது இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள் கால்சியம் கால்சைட்டு டோலமைட்டு சிப்சம் ஓகேவா இந்த இது நமக்கு தெரியணும் நெக்ஸ்ட் வந்து காப்பர் பைரைட்ஸ் உங்களுக்கு தெரியும் காப்பர் மாலை அப்போ காப்பர் முதல்ல இருந்தது வந்து எப்பயுமே இதில் வந்து நீங்கள் வைக்கக்கூடியது வந்து காப்பர் மாலை தான் முதல்ல வந்து நமக்கு கோல்டெல்லாம் இல்லை இல்லையா காப்பர் தானே முதல்ல கண்டுபிடிச்சோம் உலகத்தில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது காப்பர் தானே அப்போ அந்த காப்பர் மாலை தான் அப்போ இருந்துச்சு ஓகே ஃபஸ்ட்டு இருந்தது வந்து காப்பர் தான் இருந்துச்சு அதை வந்து மாலையாக போட்டிருந்தாங்க மாலா சைட் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து மாலையாக போட்டிருந்தாங்க சால்கோலைட்டு மாலையா சாக்கோலில் வச்சுருந்தாங்க சாக்கோலைட்டு இது வந்து சால்கோலைட்டாக வச்சுருந்தாங்க மாலா சால்கோலைட்டை வச்சுருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி படிங்க அதாவது உங்கள்கிட்ட மனப்பாடம் பண்ண இருக்கணும் பட் ஆனால் அதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு பாயிண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும் அது நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க இல்லை அதோட பெட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அதவே ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா காப்பர்ன்றது வந்து காப்பர் பைரைட்ஸு அதே மாதிரி மாலை சைட்டு அந்த மாலை வந்து காப்பர் வந்து ஃபஸ்ட்டு வந்து மாலையாக போட்டிருந்தாங்க காப்பரை அதுலேயே சால்கோலைட்டும் வச்சு எழுதியிருந்தாங்க சாக்கோலைட்டில் எழுதியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க சாக்கோலில் வச்சுருந்தாங்க மாலை வந்து சாக்கோலில் இருந்துச்சு மாலை வந்து சாக்கோலில் இருந்துச்சு சாக்கோலைட்டு வந்து சாக்கோலைட்டாக அப்படி வச்சுக்கோங்க ஓகே இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு நீங்கள் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள் ஓகே அயன் இப்போ வந்து மேக்னடைட் இருக்கு இல்லையா மேக்னடைட் வந்து பிளாக்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் அயன் வந்து மேக்னடைட்டை இழுக்கும் இல்லையா அயன் வந்து இழுக்கும் இல்லையா காந்தத்தன்மை இருக்கும் இல்லையா மேக்னடைட்டு நம்ம உடம்புல இருக்க அயன் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடியது வந்து அயன் இரும்பு சத்து இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா ரத்தத்தில் அதுதான் ஹீமோகுளோபின்ல இருக்கக்கூடியதான் அயனு அப்போ ஹீமோடைட்டுன்னு சொல்கிறோம் அடுத்து வந்து அயன் பைரைட்ஸ் அயன் பைரைட்ஸ் அப்போ அயன்ன்றது என்னன்னா அயன் வந்து அது வந்து ஒரு இதாக இருக்குது அது வந்து மேக்னடைட் வந்து ஏமாவே அயனை அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிறோம் அதே மாதிரி நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடியது வந்து ஹீமோகுளோபின் இருக்குது அந்த ஹீமோகுளோபின்ல இருக்கக்கூடியது இரும்பு அப்போ ஹேமோடைட்ஸ் இருக்கு இரும்பு பைரைட்ஸும் இருக்கு ஓகேயா லெட்டு கலினா லெட்டுன்றது இது நிறைய வாட்டி கேட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க லெட்டுனா கலினா லீன்னு வச்சுக்கோங்க லீன்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க லெட்டு கலினா லெட்டு கலினா இங்கேயும் எல்லி இருக்கு அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க லெட்டு கலினா ஓகேவா அப்போ இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கால்சியம்னா கால்சைட்டு டோலமைட்டு சிப்சம் காப்பர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க காப்பர் பைரைட்ஸ் இருக்கு மாலையா போட்டிருந்தாங்க சாக்கோலைட்டு மால்கோசைட்டு அண்டு சால்கோலைட்டு அதுதான் காப்பர் வச்சுருந்தாங்க அயன்றது மேக்னடைட்டாக இருக்குது ஹீமோடைட்டாக இருக்குது அதே மாதிரி அயன் பைரைட்ஸும் இருக்கு லெட்டுன்றது கலினா ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து மெக்னீசியம் வந்து மேக்னஸ் இங்கேயும் இருக்கு மெக்னீசியம் மேக்னசைட் ஓகே மேக்னசைட்டு டோலமைட் இங்கே முன்னாடி பார்த்தோம் மெக்னீசியம் இங்கேயும் அதே இது இருக்கு மெக்னீசியம் மேக்னசைட் ஓகே மெக்னஸ் அது அப்படியே இருக்கு அது எழுதிருக்கேன் மெக்னசைட்டு அது கூடிய மெக்னீசியத்துக்கூடியும் டோலமைட் இந்த டோலமைட் வந்து கால்சியத்துலேயும் நம்ம படிச்சிருந்தோம் அப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் வரக்கூடியது டோலமைட் கால்சியத்தில் இருக்கு மெக்னீசியத்துலையும் இருக்கு அது நமக்கு மெயினான வரணும் ஓகேவா அது ஒரு மேங்கனீஸ் வந்து மேங்கனீஸ் வந்து பைராலூசைட் ரோடோக்ரோசைட் பைராலூஸ் மேங்கனைஸ் அதாவது இந்த இடத்துல வந்து நீங்கள் வச்சுக்கக்கூடிய ட்ரிக்ஸ் வந்து கணேஷ் பை ரோட கிராஸ் பண்ணுறாரு கணேஷ் பையோட ரோட கிராஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே அதாவது மேங்கனைஸ் வந்து கணேஷ் பை வந்து பைரோலூசைட் அதாவது பை வந்து மேங்கனைஸ் வந்து பையை எடுத்துக்கிட்டு ரோட கிராஸ் பண்ணுறாரு ரோடோக்ரோசைட் வந்து ரோடோக்ரோசைட்டு பைராலூசைட்டு பைன்றது பைராலூசைட்டு அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா
மேங்கனைசர் வந்து கணேசன் வந்து பையை எடுத்துக்கிட்டு ரோட கிராஸ் பண்றாரு, அந்த மைண்ட் வச்சுக்கணும். மேங்கனைஸ் வந்து பைராலுசைட்டு, அதே மாதிரி ரோடோக்ரோசைட்டு அது மைண்டுக்கு வரணும். மெர்குரின்றது வந்து நமக்கு மெயினானது வரக்கூடியது மெர்குரி. இது ரொம்ப கேட்டிருக்காங்க, இது ரொம்ப முக்கியமானது. மெர்குரி வந்து சின்ன பார். இந்த மெர்குரி வந்து லிக்யூடா தான் இருக்கு, ஓகேவா? இல்ல லிக்யூடு, இது வந்து லிக்யூடு. ஓகே, லிக்யூடுன்றது தண்ணியா இருக்கும், ஓகேவா? தண்ணீர் டைப்ல இருக்கக்கூடியதான், ஓகேவா? தண்ணீர் டைப்ல இருக்கக்கூடியதான் லிக்யூடு நம்ம சொல்றோம் இல்லையா? மெர்குரி வந்து லிக்யூட் டைப்ல இருக்கும், அது தண்ணீர் டைப்ல இருக்கும். ஆனா இந்த இடத்துல நீங்க நல்லா பாருங்க, தண்ணியை குடிக்க போறாங்க, சரக்கடிக்க போறது எங்க போவாங்க? பாருக்கு தான் போவாங்க, ஓகேவா? அது என்ன, சின்ன பாருக்கு போவாங்க, ஒரு குட்டி பாருக்கு போவாங்க, அது உங்க மைண்டுக்கு வரணும், ஓகேவா? அப்ப மெர்குரின்றது என்னன்னா, மெர்குரின்றது வந்து லிக்யூடு டைப் உள்ளது. அந்த லிக்யூடுன்றது என்னன்னா தண்ணி தான், ஓகேவா? அப்ப தண்ணி சாப்பிட்றதுக்கு எங்க போவாங்கன்னா பாருக்கு போவாங்க. அங்க இருக்கிறது வந்து சின்ன பாரா போவாங்க, சின்ன பாருக்கு போவாங்க. அதுதான் இங்க இதை கனெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ், ஓகேவா? அதோடது பொட்டாசியம்ன்றது வந்து, பொட்டாசியத்தை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா கேல தான் நம்ம டினோட் பண்ணுவோம். பொட்டாசியத்துக்கு வந்து காட்டுறது வந்து கேல தான் பண்ணுவோம். கார்னாலைட்டு, சால்ட் பெப்பர் அண்டு இது வந்து பொட்டாசியம் நைட்ரேட், ஓகே? பொட்டாசியம் உள்ளது, சால்ட் பெப்பர் தான் இது சால்ட் பெப்பர் தான் பொட்டாசியம் நைட்ரேட்னு சொல்றது, ஓகே? இதுதான் சால்ட் பெப்பர் வந்து KNO3 தான் சொல்றது. கார்னாலைட், பொட்டாசியம் வந்து கார்னாலைட் இதுல வரக்கூடிய கே தான் ஃபர்ஸ்ட். பொட்டாசியத்தை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டினோட் பண்ணக்கூடியது கேன்னு தான் டினோட் பண்ணுவோம், அதுதான் கார்னாலைட். பொட்டாசியம் வந்து கார்னாலைட், ஓகேவா? அடுத்து வந்து சில்வர்ன்றது ஏஜி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சில்வர் வந்து நம்ம ஏஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? இந்த ஏஜினா அர்ஜென்டைனா, அதுல உள்ளதான் இங்க அர்ஜென்டைனா. இந்த அர்ஜென்டைட்ல இருந்தா எடுக்கக்கூடியது அந்த ஏஜின்றது அர்ஜென்டைட், சில்வர் ஏஜி. அப்ப அர்ஜென்டைட் ஏஜி வர்றதுல அர்ஜென்டைட், ஓகேவா? அந்த ஏஜியை இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஏஜி சில்வர் வந்து அர்ஜென்டைட், ஓகே? அர்ஜென்டைட் வரணும், உங்களுக்கு அர்ஜென்டைட் வரணும், ஓகேவா? சோடியம்ன்றது ராக் சால்ட்டு, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சால்ட்டு தான். NaCl தான், சோடியம் குளோரைடு. சோடியம்ன்றது வந்து ராக் சால்ட்டா நம்ம பார்க்குறோம், ஓகேவா? சோடியம் வந்து ராக் சால்ட்டு, ஓகேவா? அப்போ இந்த நம்ம என்ன பார்த்தோம்? மேக்னீசியம்ன்றது மேக்னீசைட்டு, டோலமைட்டு, மேக்னீசியம். அதே வந்து மேங்கனைஸ்ன்றா கனைஸ் பை ரோட கிராஸ் பண்றாரு, பையோட ரோட கிராஸ் பண்றாரு, பைராலுசைட்டு அண்டு ரோடோக்ரோலோசைட்டு. அதே மாதிரி மெர்குரி வந்து லிக்யூடு, இது வந்து தண்ணி. மெர்குரின்றது லிக்யூடு, அது வந்து தண்ணி அடிக்க எங்க போவாங்க? பாருக்கு போவாங்க. அது என்ன பாருன்னா சின்ன பாரு, ஓகேவா? பொட்டாசியத்தை நம்ம எப்படி இது பண்ணுவோம்னா கேல டினோட் பண்ணுவோம், அப்படின்னா கார்னாலைட்டு. இது வந்து சால்ட் பெப்பர்னு சொல்லுவோம். இப்போ சால்ட் பெப்பர்னா பொட்டாசியம் நைட்ரேட்டு, KNO3 அப்படின்னு சொல்லுவோம். சில்வர் வந்து ஏஜில டினோட் பண்ணுவோம், ஏஜினா அர்ஜென்டைட்ல இருந்து எடுக்கக்கூடியது, அந்த 2 லெட்டரு. சோடியம் வந்து ராக் சால்ட்டு, ஓகே? அதை சோடியம் குளோரைடு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வந்து டின் வந்து கேசிட்ரைட். டின் வந்து கேசிட்ரைட்டு. டின்னில் இருக்கக்கூடியது வந்து கேசிட்ரைட்டு. இதுக்குள்ளது ஏதாவது இருந்துச்சுன்னா கேசிட்ரைட். டின் வந்து கேசிட்ரைட்ல வருது. தோர் வந்து மேன், ஓகே? இப்போ மூவிலாம் பார்த்துருப்போம் இல்லையா? இந்த தோர்ன்றது மூவி, அது வந்து மேல இடத்துல வரல. தோரியம் வந்து மோனோசைட்ல இருந்து வருது. மோன்ல இருந்து மேன் வர்றானா மோனா எப்படின்னா நீ மெயில் வச்சுங்க. தோர் படம் பார்த்துருப்போம் இல்லையா? அதுல இருந்து வரக்கூடியது மேன் வருவாரு அப்படின்றத நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. தோரியம் வந்து மேன்ல இருந்து வருவாரு, மோன்ல இருந்து வருவாரு, மோனோல இருந்து வரக்கூடிய தோரியம். அப்ப தோரியம் வந்து மோனோசைட்டு, தோரியம் வந்து மோன்ல தோரியம்னா ஒரு மோன், அவருடைய நேம் வந்து மோன் வச்சுங்க. தோரியத்தில் இருக்கக்கூடியவர் வந்து மோன், அது வந்து மோனோசைட்டு. தோரியம் மூவில இருந்து பார்த்துப்பீங்க, அதுல ஒரு சின்ன கனெக்ட் பண்ணிங்க. அதே மாதிரி டைட்டானியம் வந்து இல்மெனைட், ஓகே? டைட்டான் வந்து டைட்டானியம் வந்து இல்மெனைட் மேன். டைட் ஆயிட்டான் மேன் வந்து டைட் ஆயிட்டான்.
இப்போ நம்ம மெர்க்குரி வந்து நம்ம பார்த்துருந்தோம். மெர்க்குரி வந்து ஓவரா தண்ணி அடிச்சு சின்ன பரல தண்ணி அடிச்சு இங்கே டைட்டான ஆகிட்டான் மேனு, ஒரு மேன் வந்து டைட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, டைட்டானியம் வந்து இல்மனைட் டைட்டானியம் இல்மனைட் இதோடது வந்து டைட்டானியம் இல்மனைட். ஓகே, யுரேனியம் வந்து பிட்ச் பிளண்டர், யுரேனியம் பிட்ச் பிளண்டர். ஜிங்க் வந்து ஜிங்க் பிளண்டர் அண்டு காலமைட், ஜிங்க் பிளண்டர். அதாவது இந்த ஜிங்க்ன்றது வந்து சில இந்த பிடி இதுக்கும் அழகு சாதன பொருள்களையும் பயன்படுத்துவாங்க. அது காலமைட்டாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சின்னது வந்து அந்த ஒயிட் ஃபேஸ் இதை கொடுக்கக்கூடிய ஒரு க்ரீம் இருக்கு இல்லையா, உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த ஜிங்க் யூஸ் ஆகும். ஓகேவா, அதில் தான் இந்த காலமைன்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. அந்த இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிலது தான் இந்த காலமைட்னு சொல்லி வரக்கூடியது. ஓகேவா, ஜிங்க் அப்படின்ற ஜிங்க் பிளண்டர் அந்த காலமைன்ல இருக்கக்கூடியது. காலமைன் ஜிங்க்னா காலமைன். அப்போ இதில் வந்து டின் கேசிட்ரைட்டு, டின் வந்து கேசிட்ரைட்டு, தோர்ன்றது மோனோசைட்ல இருக்கக்கூடியது மோனு. அதே மாதிரி டைட்டானியம் வந்து டைட் ஆகிட்டா மேனு, டைட்டானியம் அது வந்து இல்மனைட். யுரேனியம் வந்து பிட்ச் பிளண்டர், ஜிங்க் வந்து ஜிங்க் பிளண்டர் வந்து காலமைட், ஜிங்க் வந்து காலமைட். இது வந்து அழகு சாதன பொருட்களுக்கும் கொஞ்சம் ஒயிட்னிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுதான். ஓகேவா, அப்போ இது நமக்கு தெரியணும். இது ரொம்ப ஈஸியாக நம்ம இப்போ ஷேர் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் 1 or 2 தடவை நீங்கள் மறுபடியும் நோட் பண்ணிவிட்டு எழுதி பண்ணுங்கள். இதுலேருந்து டேரெக்டாக கொஸ்டின் டேரெக்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மெர்க்குரியாக இருக்கட்டும், இது வந்து டேரெக்டாக கேட்குறாங்க. இது எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரொம்ப முக்கியமானது. ஓகே, இதுவரை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புறேன். இதில் ஒவ்வொன்றுமே நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு தடவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா, ஒரு தடவை மைண்டில் ஏறிச்சுன்னா மறக்காது. அதில் இதில் நம்ம சொன்னது எல்லாமே யாரும் புண்படுத்துறதுக்காக கிடையாது. இதை விட பெட்டராக உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து இது நம்ம ஒரு மறக்காமல் வச்சுக்கிறது ஒரு சின்ன ஒரு டிப்ஸாக அதை பார்க்க போகிறோம். ஓகேவா, வேறு எதுவும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது மெட்டல்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் நான் மெட்டல்ஸ் இருக்குது. ஓகேவா, மெட்டல்ஸு மெட்டாலாய்டு இதை பற்றி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே,